ஜீவோலி விளையாட்டு கழகத்தினால் அனைவரையும் நான் வருக வருகவென பாராட்டி கடந்த 2 நாட்களாக நமது ஜீவோலி விளையாட்டு மைதானத்திலே அணிக்கு 7 பேர் கொண்ட நாக் அவுட் முறையிலான உதைப்பந்தாட்ட சுற்றுப்பாடு எந்தவித தடையுமின்றி திறன்பட நடைபெற உதவி செய்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நடைபெற எமக்கு வெற்றி கிண்ணங்களையும் பணப்பரிசுகளையும் இதர உதவிகள் செய்த அனைவருக்கும் இந்நேரத்தில் ஜீவோலி விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மைதானம் அதுவும் சமூகத்துக்கு தேவை, சமக்காரையும் மைதானத்துக்கு தேவை, பாடசாலையும் தேவை, தெருவும் தேவை. இந்த சமூகத்துக்கான நிர்பந்தம், இந்த சூழல் இந்த கிராமத்துக்கான நிர்பந்தம். இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் மிக அழகாக இந்த கழகமும் இந்த சமூகமும் சேர்ந்து இந்த விளையாட்டுப் போட்டியை நடத்தியது என்பது மிகவும் ஒரு பாராட்டக்கூடிய விடயம். பல தேவைகள் பல குறைகள் இருந்தாலும் எங்களுக்கும் ஒரு விளையாட்டு மைதானம் தேவை என்ற விடயத்தில் நான் நிச்சயம் சுமார் 20 வருடத்துக்கு மேலாக இந்த கிராம மக்கள் போராடி சண்டை விடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி ஊர்வலை நடத்தி இறுதியாக இந்த மைதானம் தனக்கு சொந்தம் என்ற அளவிற்கு வலிமை சேர்த்த இந்த விளையாட்டுக் கழகம், அந்த வலிமை சேர்த்த விளையாட்டுக் கழகத்தில் இந்த இறுதியாக நடைபெற்ற போட்டியில் 2 விடயங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக விளையாட்டுக் கழகத்தை பொறுத்தவரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் உதைபந்து ஆட்டம் என்பது நீண்ட காலமாக தமிழர்கள் விளையாட்டுக் கழகங்களில் இருந்த ஒரு விளையாட்டு. அந்த உதைபந்தாட்டம் என்பது தமிழ் இளைஞர்களின் இந்த தமிழ் கழகங்களை கொடியேற்றி பறந்த அந்த உதைபந்தாட்டம் என்பது எனது கையில் தொடர்ச்சியாக இருந்து வருகிறதா என்பதை கழகங்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும். அது அடிப்படை காரணம் சரியான தீவிர ஆரோக்கியம், உடற்பயிற்சி விளையாட்டுகின்ற அனைத்து வீரர்களும் தொடர்ச்சியாக இருக்கின்ற என்றால் இல்லை, தொடர்ச்சியாக இருக்காது. ஆனால் தொடர்ச்சியாக இல்லாமல் போகும் அளவிற்கு கழகத்துக்கு இருக்கிற சில வீரர்கள் நடந்து கொள்வதால் தொடர்ச்சியாக அந்த கழகத்துக்கும் களங்கள் ஏற்படுகின்றன, அந்த கிராமத்துக்கும் ஏற்படுகின்றன, அந்த உறுப்பினர்களுக்கும் ஏற்படுகின்றன. ஒரு கழகத்தை பொறுத்தவரையில் ஒரு சமூகம் சார்ந்த நல்ல கொள்கைகளை தாங்கி இருக்கிறதா விளையாட்டுக் கழகம். அந்த சமூகம் சார்ந்த நல்ல கொள்கைகளை அந்த விளையாட்டுக் கழகம் ஏற்றி அந்த சமூகம் சார்ந்த நல்ல கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அந்த கழகத்துக்குரிய உறுப்பினர்கள் அந்த நல்ல கொள்கையை வழிநடத்த வேண்டும். அதுதான் நல்ல கொள்கைக்குரிய சமூகம் ஏற்றுக்கொண்ட விளையாட்டுக் கழகம். சமூகம் ஏற்றுக்கொள்ளாத எந்த கொள்கையும் விளையாட்டுக் கழகம் தாங்கி நின்றால் அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை, அது அரிதாக போய்விடும். அதே தவிர்த்தது கழகத்துக்குரிய உறுப்பினர்கள் அது ஆரோக்கிய விடயத்தால் என்ன விளையாட்டு விடயத்தான் என்ன கட்டுப்பாடு ஒழுக்கம் நல்ல விஷயத்தை நிலைநாட்டு வன்முறையற்ற தன்மை அந்த தன்மையிலும் நிலைநாட்டுவதற்கு மிக உறுதுணையாக அந்த கழக உறுப்பினர்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு கழக உறுப்பினர் கூட நீங்கள் எந்த அளவுக்கு தவறாக நீங்கள் நடந்து கொண்டால் சமூகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே தவிர்த்து எதிர்காலத்தில் விளையாட்டு கழகத்தை சேர்ந்தவர்கள் தாங்கி நிற்கின்ற கொள்கைகள் சமூகங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு அந்த கழகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும் அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு கழக உறுப்பினருக்கு இருக்கின்றன. சமூகத்தை நீங்க பார்வையாளராக மட்டும் மாற்றிவிட முடியாது, கைதட்டக்கூடிய சமூகமாக மட்டும் மன்னிவிடக் கூடாது. சமூகம் தண்டனையும் வழங்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் இந்த காலமாக ஒளிகட்டப்பட்ட 2 கழகங்களும் இன்று ஒரு மார்க்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் ஒரு இறுதிப் போட்டியை தெரிவு செய்து சில நடைமுறைகளில் உங்களுக்கு ஏற்பட்ட இதன் காரணமாக வெற்றி சொல்லி 1வது 2வது தெரிவு செய்யப்பட்டீர்கள். இறுதிப் போட்டி நடந்தால் அது சமநிலையில் வரைந்தாலும் கூட இறுதியில் 1வது 2வது யார் என்று வந்தே ஆகணும், அதான் யதார்த்தம். அது அந்த வகையை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். வெற்றியின் தோல்வி என்பது வீரர்களுக்காக 2 கழகங்கள் பல போட்டிகளும் பல கழகங்கள் 1வது வந்திருக்கின்றன. இது சிறப்பம்சங்களுடன் 1வது கூட அடித்துவிட்டு அவர் அடுத்த அந்த ஏற்படுத்தி இருக்கிறாரே அவருடைய உடற்பயிற்சியின் ஆரோக்கியத்தை காட்டுகிறதை அதை நான் பாராட்டுகிறேன். ஒரு உடல் உழைப்பு என்பது ஒரு ஆரோக்கியமான உடல், அதை எல்லாராலே பண்ண முடியாது. அந்த ஏற்படுத்தி அடித்து அவர் 2வது ஓடுங்க செய்யக்கூடிய ஆற்றல் அவர்கள் இருக்கின்றன, பாராட்டுகள். அவரை போல ஏனைய கழக உறுப்பினர்கள் உடல் ஆரோக்கியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இது 2 பார்ட்டி புள்ள 2 பார்ட்டி எல்லாத்துக்கும் பார்ட்டி ஆகிய பார்ட்டியும் 2 பார்ட்டி தான். தண்ணி பத்திரம் பேர்த்து கொண்டு போய் கொடுத்து அந்த பார்ட்டி எடுத்து அது 3 நாளைக்கு உடற்பயிற்சிக்கு போகல யாரு. அந்த பார்ட்டி சந்தோஷத்தில் போய் தோற்று இன்னைக்கு வேற சமூக முறை இழப்பில் நிற்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் தேடி புறக்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு மாவட்டம் இறுதியாக உள்ள போட்டியில் ஒரு கழகத்தை தவிர ஏனைய கழகம் எல்லாம் உங்களுக்கு தெரியும்
ஏனைய சின்ன இளைஞர்கள் உடற்பயிற்சி மிக உடற்பயிற்சியுடன் வலிமையுடன் போராடி எம்மையெல்லாம் தோற்கடிக்க வைத்த அனுபவங்களை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஒரே பலகம் இல்லாவிட்டால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொடிகள் பறந்திருக்கும். அந்த அளவுக்கு நிலைமையில் அடைந்து நாங்கள் இருக்கின்றோம். இதை கழகத்தில் உறுப்பினராக நீங்கள் உணர வேண்டும். கடந்த காலத்தில் கொடியேற்றி பிறந்த விளையாட்டு கழகங்கள் நீங்கள் இருக்கும் போது இன்று ஏனைய கழகங்கள் கொடியேற்றி பிறக்கிற அளவுக்கு மட்டக்களப்பில் மாற்றம் இருக்கிறது என்றால் கழக உறுப்பினர்கள் பிள்ளையா இல்ல தலைமைத்துவம் பிள்ளையா அல்ல இந்த மாதிரி அரசியல்வாதிகள் பிள்ளையா என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். எதிர்காலத்தில் மட்டக்களப்பில் குறிப்பாக தமிழ் கழகங்கள் வளர்ச்சி பெற வேண்டும். தமிழ் கழகங்கள் வளர்ச்சி பெறுவதற்காக என்னை போல உறுப்பினர்கள் கருணாநிதி உறுப்பினர்கள் என்னென்ன பணி செய்ய முடியுமோ செய்வோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த வருடம் இது குறைவுடன் இருக்கும் என்று கூறி பிரதான வீதியை அந்நிய விளையாட்டுக் கழகங்களை விட படுவாங்கரை என்று எங்களால் குறிப்பிடப்படும் பிரதேசத்தில் மிகவும் உத்வேகமாக புத்துணர்ச்சியுடன் இந்த உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் சிறிய மைதானமாக இருந்தாலும் ஜீவமொழி விளையாட்டுக் கழகம் நான் நினைக்கின்றேன் எதிர்காலத்திலே ஒரு அழகான மைதானமாக வரக்கூடிய இந்த மைதானம் இதிலே இந்த ஜீவமொழி விளையாட்டுக் கழகம் 7 பேர் கொண்ட இந்த உதைபந்தாட்ட போட்டியை மிகவும் சிறப்பாக நடத்தி இருந்தீர்கள். விளையாட்டு என்பது வெற்றி தோல்வி இருக்கும் என்பது அனைவரும் அனார்த்தமல்லாது ஒரு தலைமைத்துவ பயிற்சியுடன் கூடிய இந்த விளையாட்டு போட்டி எதிர்காலத்திலே ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்கக்கூடியது. இன்று ஒரு சிறிய சலசலப்பு இங்கு நடந்து அது முடிவுக்கு குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு மீண்டும் அந்த விளையாட்டு போட்டி தொடங்கியது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்த காலங்களிலே எத்தனையோ தலைவர்களை இழந்திருக்கின்றோம். தலைமைத்துவம் கொடுக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்களை போராட்டத்திலே இழந்திருக்கின்றோம். நாங்கள் தமிழினம் இன்று ஒரு அளவிற்கு கடந்த 2015 ஜனவரி 8ஆம் தேதிக்கு பின்பு ஒரு அளவிற்கு நிம்மதியாக விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும் சரி, ஏனைய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, ஒரு பயமின்றி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். தமிழினம் ஒன்றுபட வேண்டும். எதிர்காலத்திலே நாங்கள் சிறந்த தலைமைத்துவத்தை தமிழ் மக்களுக்கு, வடகிழக்கு மக்களுக்கு கொடுத்து எங்களது கடந்த காலத்திலே எங்களது பிரதேசம் அளிக்கப்பட்டிருக்கின்றது, எங்களது வளங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது, கல்வி பொருளாதாரம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகளை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். எங்களுக்குள் அரசியல் பேதம் இருக்கக்கூடாது. ஒரே முகமாக தமிழ் மக்கள் நாங்கள் ஒன்றிணைந்து எமது பிரதேசத்தையும் மக்களையும் கட்டியெழுப்ப வேண்டும். அந்த வகையிலே நான் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்திலே 2008ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணத்திற்கு முதலமைச்சராக வந்த சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையார் அவர்களினால் மட்டக்களப்பு நகரினிலே ஒரு மாபெரும் வாசிய சாலை எமது பிரதேச மக்களுக்காக உருவாக்கப்பட்டு இன்று அறகுறையில் அது இருப்பதை நாங்கள் அறிவோம். 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வாசிய சாலை 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்துடன் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதனது மொத்த தொகை 2010ஆம் ஆண்டு பிள்ளையார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது அதை கட்டி முடிப்பதற்கான மொத்த தொகை அன்னளவாக 217 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 22 கோடி ரூபாய்கள் அதற்கு எஸ்டிமேட் பண்ணப்பட்டது. ஆனால் அதற்கு 2 வருடங்களிலே செலவழிக்கப்பட்ட தொகை கிட்டத்தட்ட 68 மில்லியன். ஆனால் அவர் 2012ஆம் ஆண்டு தேர்தலிலே முதலமைச்சராக வர முடியாவிட்டாலும் அவர் ஆதரித்த அவரது கட்சியை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கிழக்கு மாகாணத்தின் ஆட்சியை பிடித்து 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை அந்த ஆட்சி கிழக்கு மாகாணத்திலே நடைபெற்றிருந்த போதும் அந்த வாசிய சாலைக்குரிய நிகுதி பணம் ஒதுக்கப்படவில்லை, அந்த பணி நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் இன்று
தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்து ஆட்சி நடத்தும் போது நாங்கள் அரசியல் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. என்னை பொறுத்தமட்டில் எமது பிரதேசத்திற்கு பாரபட்சம் பார்க்காமல் அபிவிருத்தியை நாங்கள் செய்ய வேண்டும். நான் மாநகர சபை ஆணையாளரிடம் அது சம்பந்தமான மதிப்பீடு விலை மதிப்பீட்டு பட்டியலை பெற்றிருக்கின்றேன். இன்னும் 147 மில்லியன் கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய்க்கு மேலே அதை நிறைவேற்றுவதற்கு தேவையாக இருக்கின்றது. அவரிடம் ஒரு சிபார்சு கடிதம் எடுத்து எமது அரசாங்க அதிபரிடம் ஒரு சிபார்சு கடிதம் எடுத்து கிழக்கு மாகாண முதலமைச்சரிடமும் ஒரு சிபார்சு கடிதம் எடுத்து குறிப்பிட்டு சொல்லும்படியாக 2-3 வெளிநாட்டு தூதரகங்களை அணுகியிருக்கின்றேன். குறிப்பாக இந்திய தூதரகத்தை அணுகி வட மாகாணத்திற்கு இந்த போர் முடிவுக்கு கொண்டு வந்ததன் பின்பு நீங்கள் வடக்கிற்கு எவ்வளவோ வேலைகள் செய்கின்றீர்கள், எவ்வளவோ நிதி ஒதுக்குகின்றீர்கள், பெருந்தொகையான பணங்களை செலவழிக்கின்றீர்கள். கிழக்கு மாகாணத்திற்கும் நீங்கள் குறிப்பிட்ட அளவு வேலை செய்ய வேண்டும், நிதி ஒதுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் கிழக்கு மாகாணமும் கடந்த கால போராட்டத்திலே மிகவும் பாதிக்கப்பட்ட மாகாணம் என்று குறிப்பிட்டு மிக வலியுறுத்தி அந்த மிகுதி பணத்தை பெறுவதற்கு முயற்சித்தேன். ஆனால் கண்டினியூஷன் ஒர்க், அதாவது தொடர் வேலைகளுக்கு தாங்கள் பணம் தருவதில்லை என்று கூறியிருக்கின்றார்கள். ஒரு செய்தியை கூறுகின்றேன். இந்த மாதம் கிழக்கு மாகாண சபையிலே நடைபெற இருக்கும் மாகாண சபை அமர்விலே தனிநபர் பிரேரணையாக அந்த பிரேரணையை கொண்டு வர இருக்கின்றேன். மிகுதி பணத்தை 2017 ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கி 2017 ஆண்டிற்குள் அந்த வாசிய சாலையை முடித்து மட்டக்களப்பிலே கம்பீரமாக ஆசியாவிலே ஒரு சிறந்த வாசிய சாலையாக மட்டக்களப்பு மக்களுக்கு அதை உருவாக்கி தர வேண்டும் என அந்த பிரேரணையை நிறைவேற்றி அதன் மூலம் 2017 ஆண்டு அந்த வாசிய சாலையை முடிப்பதற்கு கங்கணம் கட்டியிருக்கின்றேன். எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாகாண சபை உறுப்பினர்களின் உதவியுடன். நான் ஏன் இதை கூறுகின்றேன் என்றால், அதை ஆரம்பித்தவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர் அல்ல, தமிழ் மக்கள் விடுதலை புலிகளை சேர்ந்த அந்த சந்திரகாந்தன் தொடங்கிய வேலை நமது மாவட்டத்திற்கான வேலை, மக்களுக்கான வேலை. ஆனால் ஆட்சியில் இருக்கும் எவரும், அதிகாரத்தில் இருக்கும் அவரும் அரசியல் பாரபட்சம் பார்க்காமல் எமது மக்களுக்கான அபிவிருத்தியை செய்ய வேண்டும். எனவே அன்பார்ந்த விளையாட்டுக் கழக உறுப்பினர்களே, எங்களுக்குள் பல கழகங்கள் இருக்கலாம், ஆனால் இறுதியில் நாங்கள் ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள். எங்களுக்குள் எந்தவித பேதமும் இல்லாமல் நாங்கள் விளையாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும். நீங்கள் கழகங்களாக இங்கு மோதுகின்றீர்கள், ஆனால் கழகங்களுக்குள்ளே தெரிவு செய்யப்பட்ட வீரர்களாக சேர்ந்து மாவட்ட ரீதியாக நீங்கள் சென்று இன்னொரு மாவட்டத்துடன் மோதும் போது எமது பிரதேசத்திற்காக மாவட்டத்திற்காக ஐக்கியமாக மோதுவது போன்று அரசியலிலும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு எமது மக்களின் உரிமைகளுக்காக இன்று போராடிக் கொண்டிருக்கின்றது. இழந்த உரிமைகளை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும். அந்த ரீதியிலே நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கரங்களை அரசியல் ரீதியாக எமது சுய நிர்ணய உரிமையுடன் கூடிய வடகிழக்கு இணைந்த ஒரு சுயாட்சி கிடைக்கும் வரை நாங்கள் ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என கேட்டுக் கொள்வதுடன் வேண்டும். 2 மாகாண சபை உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த பார்வையாளர் அரங்கின் கூரையை முடித்துத் தர வேண்டும் என கேட்டிருக்கின்றார். இந்த வருடம் தீவ ஒளி விளையாட்டுக் கழகம் கேட்டுக் கொண்டதற்கிணங்க ஒரு தொகை பணம் இருக்கின்றது என்பதை உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகின்றேன். அது கூரைக்கல்ல, வேறு விடயத்திற்கு இருந்தாலும் அடுத்த வருட இது ஒதுக்கீட்டில் இருந்து நான் நினைக்கின்றேன் நண்பன் துரைரட்னம் மாகாண சபை உறுப்பினர் அவர்களுடன் இணைந்து இந்த கூரையை முடித்துத் தருவதற்கு முயற்சிக்கின்றோம் என கூறி விடைபெறுகின்றேன். எனக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று கேட்டபொழுது இக்னேசியஸ் மைக்கேல் மேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். சந்தோஷமாக இருந்தது. இந்த விளையாட்டை கண்டுகளிப்பதற்கு பார்ப்பதற்கு கூட விறுவிறுப்பாக விளையாட்டு கழகத்தில் சிறப்பான வெற்றியை பெற்றிருக்கின்ற கழகம் மதுரக